இது வந்து கிவி பிளான்ட்டுங்க. நானும் வந்து 6 வாட்டி வாங்கிட்டேங்க. இது வந்து 6வது வாட்டிங்க. நான் ஒரு நர்சரிலேயே ஒரு வாங்கும்போது சரி இருக்காது. திருப்பியும் வந்து இப்போ வாங்கி வச்சேங்க. நல்லா வளர்ந்ததுங்க. நேற்று வரைக்கும் நல்லா இருந்ததுங்க. கொஞ்சம் கலக்கலன்னு இருந்ததுங்க. இன்றைக்கி செம்ம வெயிலுங்க பாருங்கள். இன்னைக்கு இப்போ வந்து பார்க்குறேன் இதெல்லாம் காஞ்சி போயிடுச்சுங்க. இது வந்து இந்த கிவிலாம் வந்து வெயிலெலாம் தாங்காதுங்க. அந்த கூலிங் கிளைமேட்லேயே வச்சுருக்கணும். இத்தனை நாள் நான் வந்து இந்த சுற்றி பாருங்கள், இதை சுற்றி நான் வந்து இந்த பாருங்கள் இது லிச்சி செடி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் சாத்துக்கொடி, இது பாருங்கள் பீனட் பட்டர் ஃப்ரூட்டு, இது பாருங்கள் ஆப்பிள், இது சுற்றி நடுவில் தாங்க வச்சுருக்கேன். அப்போ நல்லா கலக்கலான்னு இருந்ததுங்க. இந்த இன்றைக்கி ரொம்ப வாடி போயிடுச்சுங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் இது வந்து இப்போ இந்த கொய்யா செடி எடுத்து நான் இந்த பக்கம் வைக்க போகிறேன். ஏன்னா இது தாங்கலை. ஏன்னா இது குச்சியாக இருக்கிறதுனால ரொம்ப இந்த ஆப்பிள் செடி குச்சியாக இருக்கிறதுனால ஷேடு வரல பொழுது. அதனால் டேரெக்டாக வெயில் படுறதுனால காஞ்சி போகுது பொழுது. நம்ம ஷெட்லேயே வைக்க முடியாது. ஷெட்டு வந்து இன்னும் அனலாக இருக்கும் பாருங்கள். அந்த அனல்லையோ அது வந்து கருகி போகுங்க. அதனால் அதை மாற்றி வைக்கணும். இது கூட பாருங்கள் ஸ்வீட் சந்தோலுங்க. நல்ல பெரிய செடியாக வந்துச்சு. நல்ல கிளை பெருசாக இருந்துச்சுங்க. மேலே வந்து காஞ்சிட்டே இருந்துச்சு. என்னதான் இந்த மாதிரி காஞ்சிட்டே வருது. அந்த ஷெட்டில் இருந்து தூக்கிட்டு வந்து இந்த மாதிரி ஷேடில் வச்சுட்டாங்க. வச்சோடனே பாருங்கள் துளிர் வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் பயந்துதான் இருந்தேன். பார்த்து தண்ணி ஊற்றினேன். ஆனால் அது பொழைச்சிக்கிச்சு. துளிரும் வருது பாருங்கள். இந்த பக்கம் ஒரு பக்கம் காஞ்சி போயிடுச்சிங்க. அந்த ஒரு பக்கம் மட்டும் நல்லா வளருதுங்க. வந்து லிச்சிங்க. லிச்சி கூட வெயில் தாங்காதுங்க. ஏற்கனவே நான் ஒரு செடி வச்சுருந்தேன். அதாவது அதில் ட்ரை ஆகிடுச்சு. இந்த லிச்சி மட்டும் வெயிலுக்குலாம் தாங்கவே தாங்காது. இது செகண்ட் டைம் வாங்கினதுங்க. இது வந்து நான் வெயிலில் வைக்கும்போது ரொம்ப கருகி போயிருந்ததுங்க. அதனால் ஷேடில் எடுத்து வச்சுட்டேங்க. வெயில் காலத்தில் எல்லாம் தனித்தனியாக வைக்காமல் எல்லா செடி கூடயும் பொதாராக வைங்க. ஒன்றுக்கு ஒன்று நிழலாக வந்து செடி நல்லா வளருங்க. பாருங்கள் அங்கே வந்து காஞ்சி போயிருந்துங்க. இங்கே வந்தோடனே பாருங்கள் துளு ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். தெரியுதா? எனக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ பாருங்கள் இப்போ கிவி செடி எப்படி வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி ஷேடில் வச்சுருக்கோம் பாருங்கள். மேலே இந்த வந்து லெமன் ஸ்ட்ராபெரி கோவா வச்சுருக்கேன் பாருங்கள். லெமன் ஸ்ட்ராபெரி கோவா நல்லா புஷ்ஷாக இருக்கிறதுனால அதை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டேங்க. பாருங்கள் உள்ளே வந்து கிவி பிளான்ட் இருக்குது. இங்கே இப்படி வச்சுருக்கேன். இது பாருங்கள் இந்த செடி வந்து இந்த செடி வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்குது பாருங்கள். ஏன்னா இது ரொம்ப வெயில் தாங்கலை. அதனால வந்து இந்த சேர் போட்டு இது இந்த பனானா சாப்பிட்றதுக்கு இங்கே வச்சுட்டேன். ஏன்னா வந்து இந்த குரங்க வந்து பிச்சு போட்டுருதுங்க பாருங்கள். இந்த லெமன் ஸ்ட்ராபெரி கோவெல்லாம் பாருங்கள் அங்கெல்லாம் இப்போ எப்படி பிச்சு போட்டிருக்கு பாருங்கள். அதனால் வந்து இதுவும் பிச்சு போட்டிருப்போதுன்னு சொல்லிட்டு ஹைட்டில் தூக்கி சேர் போட்டு வச்சுட்டேன். அப்படி இருந்தாலும் இது மேலே ஏறி எடுக்கும். என்ன பண்ணுறது, அதுக்கு ஷேர் வேணும்னு சொல்லிட்டு இந்த சேர் மேலேயே இதை போட்டு வச்சுட்டாங்க. இது வந்து பனானா சாப்பிட்டாங்க. அது கீழே இதை வச்சுட்டேன். இப்போ வந்து சின்ன செடியிலே எவ்வளோ காய வச்சுருக்கு பாருங்கள். எவ்வளோ பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக ஆசையாக இருக்குது பாருங்கள்.